ஹலோ ஆல் வணக்கம். ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர் ஆஃப் த டோர்னமெண்ட் பீடாக். வெல்கம் டு த ஷோ. செம மேட்ச், செம சூப்பர் ஓவர். டெல்லி கேபிட்டல்ஸ் கடைசியாக ஜெயிச்சிட்டாங்க. இனிஷியல் தாட்ஸ் என்ன? ரெண்டு பேருமே டெல்லி தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னோம்னு நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்றது, ஒரு ஒரு நம்பிக்கையில தான் சொன்னேன். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட ஸ்ட்ராட்டஜி மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. முதல்ல ரொம்ப நல்லா ரீட்டைன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஆக்ஷன்ல ரொம்ப நல்லா பிக் பண்ணாங்க. அதாவது மேட்ச் டீட்டெயில்ஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கிறேன் நான். ஓகே, எட்மயர் அடிச்ச ஒரே பவுண்டரி அந்த கடைசி டெத் ஓவர்ஸ்ல ஒரு இன்சைட் எட்ஜ் போர், போல்டா இருப்பாரு அதிகமே. ஓகே, இன்சைட் எட்ஜ் போர். அதுக்கப்புறம் உங்களுக்கு அவரை இப்ப ஸ்டார்க்க பிரிச்சாரு வச்சு ஜெய்ஸ்வால் பவர் பிளேல. நான் உங்களை ஒரு பேசிக் இது கேட்கிறேன். இதுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய புத்திசாலியா இருக்கணுமா? நீங்க அந்த டீம்ல ஒரு டெசிஷன் மேக்கரா இருந்தா ஜெய்ஸ்வால் ஸ்ட்ரைக் எடுத்திருப்பாரா, ஹெட்மேயர் ஸ்ட்ரைக் எடுத்திருப்பாரா? நான் உங்களை கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. வியூவர்ஸும் கமெண்ட் நான் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ராணாவையும் ஜெய்ஸ்வாலையும் தான் அனுப்பிச்சே விட்டுருப்பேன். ஜெய்ஸ்வாலையும் ராணாவையும் தான் அனுப்பிச்சு விட்டுருப்பேன். ஹெட்மேயர் அதுக்கப்புறம் வந்தா உண்டு. பாயிண்ட் நம்பர் 1. இப்ப நீங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பியூட்டிஃபுல்லா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணாங்க பாருங்க. சூப்பர் ஓவர்ல 6 பாலும் பேட்ல படணும். KL ராகுல இறங்கினாங்க பாருங்க, பியூட்டிஃபுல் மூவ். நிறைய பேர் என்ன வச்சிருப்பாங்க, KL ராகுல் பவர்ட்ட கரெக்டா பியர்ஸ் பண்ணுவாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொரு கேள்வி கேட்கிறேன், 125 கிலோமீட்டர் போடுற சந்தீப் சர்மாவுக்கு நீங்க கொடுப்பீங்களா? ஜோஃப்ரா ஆர்ச்சர் லாஸ்ட் 4 மேட்சஸ் நெருப்பா போடுறாரு, அவருக்கு நீங்க கொடுக்க வைப்பீங்களா? இதை யோசிக்கிறதுக்கு நீங்க பயங்கர புத்திசாலியா இருக்கணுமா? இல்ல சாதாரணமா உங்களை கேட்கிறேன், யுவர் சாய்ஸ் would have been சந்தீப் சர்மா ஆர் ஜோஃப்ரா ஆர்ச்சர். வியூவர்ஸ் கேன் ஆல்சோ ஆன்சர். நீங்க பதில் இது சொல்லுங்க. ஆனா டஃப் ஒன் பீடாக். ஆர்ச்சர் நல்லா போட்டார். அதெல்லாம் திடீர்னு எக்ஸ்பென்சிவா போயிடுவார் பீடா. ஒரு 3 பால்ல மேட்ச் முடிஞ்சிடும். இப்பயும் அதான் நடந்துச்சு, இல்லைன்னு சொல்ல. இது ஒரு டஃப் கால். ஆனா ஒன்னே ஒண்ணு சந்தீப் சர்மா தான் ஒரு வாரம் நான் நினைச்சேன், அதே தான் பண்ணாங்க அவங்களும். ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, சூப்பர் ஓவருக்கு முன்னாடி நாமினேஷன் கொடுக்கணும். யாரு பேட்டிங் ஆட போறாங்க, யாரு போலிங் போட போறாங்க, புரியுதா? when someone like KL Rahul is batting and if you feed him with 125 kilometers, you have got no chance to win. ஓகே, ஒரே சான்ஸ் சந்தீப் சர்மாக்கு என்னன்னா யார்கர் போடணும். யார்கர் அந்த பிச்சில் மிஸ் பண்ணா தூக்கி கூரைக்கு அடிச்சிருவாங்க. ஏன்னா சின்ன கிரவுண்டு. 125 கிலோமீட்டர்ஸ்ல நீங்க ஒருத்தர் யார்கர் போடுறதுக்கு நீங்க பேக் பண்ணுவீங்களா, இல்ல 145 கிலோமீட்டர் இடிக்கிற ஜோஃப்ரா ஆர்ச்சரை பேக் பண்ணுவீங்களா? இப்ப கேள்வி கேட்கிறேன், யோசிச்சு பதில் சொல்லுங்க. இல்ல அதான் அவங்க ஸ்டார்க்க போட்டனால இவங்க ஆர்ச்சர்ன்னு நீங்க சொல்றீங்க பீடா. ஆனா அவங்க சந்தீப் சர்மா தானே பேக் பண்ணிட்டே இருக்காங்க. அது எனக்கு டஃபா தான் தெரியுது பீடா. அது எனக்கு என்னமோ சந்தீப் சர்மா தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் ராகுல் அண்ட் ஸ்டப்ஸ் வேர் டூ குட். The moment you see KL Rahul, it cannot be Sandeep Sharma. KL Rahul is not a power hitter, is maneuver of the field. வலிக்காம அடிச்சிருவாரு KL Rahul. KL Rahul இருக்காருங்கும் போது இட் சுட் ஹேவ் பீன் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன். சரி, அது அது இது பண்ணிட்டோம். இன்னொரு கேள்வி கேட்கிறேன். 9 ரன் அடிக்கணும், 3 விக்கெட் விழுந்திருக்கு, 2 ரீடைன்டு பிளேயர்ஸ். ஓகே, 14-12 அடிச்சாங்க கோடி ரெண்டு கொடுத்து பேரும். நீங்க ரீட்டைன் பண்ணிருக்கீங்க. ரிசல்ட் ஒரு பிளேயரை நீங்க 12-14 கோடி கொடுத்து ரீட்டைன் பண்றீங்க. 8 ரன் இருக்கட்டும், அது ஆனானப்பட்ட ஆளா இருக்கட்டும், போலரு 8 ரன் அடிக்கணும். வாட் யூ நீட் இஸ் 1 பவுண்டரி ஃப்ரம் தட் 6 balls and the players who are there were retained players. What will you expect the result to be in favor of the batting side or bowling side, no matter the talent தி bowler possess? நான் உங்களுக்கு பீடா கேள்வி இந்த கேட்கிறேன். ரெண்டு பேருமே இது போன மேட்சே கொஞ்சம் பிலோ பார் தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த மேட்ச் தோத்தாங்களே இவங்க. அந்த மேட்சே இவங்க கொஞ்சம் இதாக தான் பண்ணாங்க. அந்த ஆர்சிபி மேட்சே அவங்க ஐ வாஸ் நாட் இது பிலோ பார்னு தான் நினைச்சேன். இன்னைக்கு தே ஷுட் ஹவ் ஃபினிஷ் த மேட்ச். அன்ஃபார்ச்சுனேட்லி தே குட் நாட் டூ த ஜாப். ஸ்டார்க் எக்ஸலண்ட். அப்படியே சொல்லுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன நடந்துச்சு, எவ்வளோ ஸ்கோர், பார் ஸ்கோரா இல்லையா? 205 பார் ஸ்கோர் நம்ம சொன்னோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். Delhi ended up with 188. We have been addressing the fact even before the tournament started. They are not a great batting unit. They have to rally around. They have to rally around with the ball அப்படின்னு. இப்ப 188 அடிச்சாங்க. இப்ப பவர் பிளேல விக்கெட் போயிடுச்சு 46-2. அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லா 7-10 கொஞ்சம் கூட இது பண்ணாம 76-2 எடுத்துட்டு போனாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த 11-15 த்ரஸ்ட் கிடைக்கல.
திருப்பி திருப்பி நான் சொல்றேன். அதுக்கப்புறம் கடைசியில வந்துட்டு ஒரு 77 ரன் வந்துருச்சு. இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஃப்ரேசர் மேக்கருக்கு பத்தியும் டோர்னமெண்ட் முன்னாடில இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப 2 விக்கெட் விழுந்த உடனே கேஎல் ராகுல் அடிக்க முடியாது, கரெக்டா அவர் ஆடினாரு, செட் பண்ணி கொடுத்தாரு. இதே கேஎல் ராகுல் ஓபன் பண்ணிட்டு டானவன் ஃபெரேரா பின்னாடி இருந்திருந்தால் இன்னைக்கு டெல்லிக்கு ஒரு 15-20 ரன் கூட வந்திருக்குமா, கண்டிப்பா வந்திருக்காதா? கண்டிப்பாக நிச்சயமாக வந்திருக்கும். கேஆர் ராகுல் ஓப்பனிங் தான் இறங்கணும்னு நானும் நினைக்கிறேன். பட் அவங்க அடம் பிடிக்கிறாங்க. ருத்துராஜ் எப்படி 1-1 தான் அடம் பிடிச்சாங்க சிஎஸ்கேவோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்திருந்தா இன்னும் 20 ரன் எக்ஸ்ட்ரா ஈஸியா வந்திருக்கும். இப்ப நான் இதை வந்து மேட்ச் முடிஞ்ச முன்னாடி சொல்றேனா இல்ல நம்ம ப்ரிவியூலே மேட்சுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோமா? முன்னாடி நம்ம தான் சொன்னோமே. ஃப்ரேசர் மெக்கருக்கு பேட்ல படல, பாட்டம் லைன். ஓகே, இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுங்க, இப்ப 6 மேட்ச் ஃபிளாப், 7வது மேட்ச் ஒரு 80 அடிச்சுட்டா ஃப்ரேசர் மேக்கருக்கு போய் இவர் டிராப் பண்ண சொல்றாரு. அதாவது ஒரு சிலர் எப்படின்னா, ஹவு த வே யூ ஆர் கெட்டிங் அவுட். ஓகே, அந்த டெக்னிக்கல் இதுக்கு திருப்பி வருவோம். எதனால அவருக்கு பேட்ல பட மாட்டேங்கிறதுன்னு அடுத்த மேட்சுக்கு நான் வரேன். இப்ப அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னோம், நிதிஷ் ராணா ஹேஸ் டு பேட் நம்பர் 3. ரியான் பராக் ஓடி ஓடி பேட கட்டின்னு வராரு, நிதிஷ் ராணா முன்னாடி இருக்கணும். இவங்களுக்கு அது வந்து அவங்க டீமுக்குள்ள ஐ ஃபியர் சம் இன்செக்யூரிட்டியோ இல்லை ஏதோ சம் இஷ்யூஸ் ரன்னிங் அதர் தென் கிரிக்கெட். நான் போன தடவை மும்பைக்கு சொன்னேன், இந்த வாட்டி வந்து சம்திங் ஐம் ஃபீலிங். நான் டிவியில் தான் பார்க்குறேன், மீடியாவில் பார்க்குறது தான். சம்ஹவ் சம்திங் இஸ் நாட் ரைட். அதில் வந்து நிதிஷ் ராணா அந்த லீடர்ஷிப் குரூப்புக்குள்ள தேர் இஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள் அண்ட் இஷ்யூஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப கடைசி பிளேஸ் கன்ஃபார்ம்டா. அட என்னடா ராயல்சி, நீ என்னதான் பண்ணாலும் உன் டீம் காலியடா அப்படின்னு பாட்டு தான் பாடணும். டீம் இஸ் அஹெட் ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதிஷ் ராணா கொடுத்த ஸ்பார்க்க முன்னாடி வந்து கொடுத்து ரியான் பராக் பினிஷ் பண்றதுக்கு இருந்திருந்தான்னா ஒரு 6 தூக்கி சொருகிருப்பாரு ரியான் பராக். That is the only thing that really was it a stand out. திருப்பியும் சொல்ற, துருவ் ஜூரல் ஒரு நல்ல பிளேயரு. ஒரே ஒரு கேள்வி பிரிவியூல நான் கேட்டது, மேட்ச் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி கொடுக்க முடியுமா? தெரியாது. இம்ரன் எட்மயருக்கு பேட்ல படல. அது ரொம்ப நாளா நான் ஒரு 10 மாசமா பார்த்துட்டு இருக்கேன், அவருக்கு பேட்ல படல. பனிந்து வசரங்கா ஒரு 2 4 அடிச்சா லாட்ரி. சுபம் துபே ஒரு நல்ல பிளேயர், மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரு அந்த சிச்சுவேஷன்ல? தெரியாது. அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும், டு த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த டீம் ராணா ஷுட் ஹவ் பேட்டட் நம்பர் 3. பராக் பின்னாடி வந்திருந்தாங்கன்னா 3 விக்கெட். இஃப் யூ ஆர் ஒன்லி லூசிங் 3 விக்கெட்ஸ், இஃப் யூ ஆர் சேசிங் 188 which is 70 runs lesser than the average winning score, அதுக்கப்புறம் நீங்க தோக்குறீங்கன்னா, அதுவும் என்னன்னா 28 ரன் கொடுத்தாரு ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் நிக்லஸ் பூரனுக்கு. திருப்பி கொடுத்தாங்க பாருங்க ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கோன்னு. அந்த மாதிரி எல்லாம் அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க டெல்லியும். இவ்வளவு பண்ண முடியுமா பண்ணாங்க. அதே மாதிரி ஒருத்தர் மெஜிஷியன் சொல்லுவேன், ஜாதுகர் அப்படின்னு. அவர் பாவம், அவர் போட்டாலே வந்து என்ன பண்ணாலும் கேட்ச் விட்டுதான் ஆவன். நீங்க சொல்லுவீங்க பாருங்க, வடிவேலு சார் சொல்ற மாதிரி டெல்லி வெட்டியே தீருவேல அப்படின்னு. பாவம், சூப்பரா போட்டாரு மோஹித் சர்மா. அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஸ்டார்க் கடைசியில வந்துட்டு அந்த இதை திருடிட்டாரு. இப்ப ஸ்டார்க் மட்டும் அதை திருடலன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போலர் ஆஃப் த மேட்ச்னா அது மோஹித் சர்மா தான். ஃபர்ஸ்ட் வச்சு இடிச்சிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல 11 ரன்னு, அவுட் ஆஃப் த வேர்ல்டு பர்ஃபார்மன்ஸ். பியூட்டிஃபுல்லா போட்டாங்க. இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்ப தோத்தத்துக்கான ஒரே காரணம் அப்சல்யூட்லி புவர் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு நீங்க ஒரு பெரிய தில்லாலங்கடியா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஒரு சாதாரண ஒரு கிரிக்கெட் ஃபேனு, கொஞ்சம் கிரிக்கெட்டை பத்தி யோசிக்கிற ஃபேனா இருந்தாலும் they should have done that. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, வின் ஃபேக்டர் வந்து சொன்னோம் இங்க. இப்ப வின் ஃபேக்டர் வந்துட்டு டெல்லி பாருங்க, கடைசியில வந்து 102 for 3, ராஜஸ்தான் வந்து 90 for 3. இப்ப யோசிச்சு பாருங்க, ராஜஸ்தான் ஒரு விக்கெட் தான் விட்டுருத்தாங்க, டெல்லி வந்து 2 விக்கெட் குயிக்கா முதல்ல 2 விக்கெட் விட்டுட்டு they scored more runs than them. ஓகே, உங்களுக்கு இங்க வந்து என்ன சொன்னோம், டபுள் ஆகும். 11 ஓவர்ல நீங்க விக்கெட் கொடுக்கலன்னா டபுள் ஆகும்னு. இன்ஸ்பைட் ஆஃப் த ஸ்ட்ரகிள், டெல்லி ரியலி மேனேஜ் டு புல் திங்ஸ் பேக். இவங்க தோத்தத்துக்கார காரணம் அப்சல்யூட்லி புவர் ஸ்ட்ராட்டஜி. ராணாவை முன்னாடி இறக்கியிருந்தாங்கன்னா உங்களுக்கு மேட்ச் முடிஞ்சிருக்கும், அந்த ஒரு விக்கெட்டும் அவங்களுக்கு போயிருக்காது.
இப்போ உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர்ல வந்துட்டு சாய்ஸ் வந்து படு கேவலம். பேட்டிங்கும் சாய்ஸ் படு கேவலம், போலிங்கும் படு கேவலம். இவங்க கான்பிடென்ட்டா பாட்டம் 3 அப்படின்னு சொன்னோம். கட் அண்ட் ரைட்டா பாட்டம் 3ல முடிச்சிருவாங்க. டெல்லிக்கு வந்து இது ஒரு அப்சல்யூட் போனஸ். ஆக்சுவலி இந்த மேட்ச் தோத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் போயிருக்கும். போன மேட்சும் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோத்து, இந்த மேட்சும் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோத்துனாங்கன்னா ஒரு ஜோல்ட் வாங்கியிருக்கோம். இப்ப 6 கஞ்சுங்கும் போது they'll be sitting absolutely pretty. All they got to do is they have to win 3 matches in the remaining matches, which is definitely going to be a cakewalk. Because I repeat one more thing, their bowling unit is one of the best in the tournament. இங்கேருந்து அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸே கிடையாது. சூப்பர். பட் தென் சஞ்சு சாம்சன் வேற இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி காட் இன்ஜோர்ட் பீடாக். அதுவும் ஒரு இது. ஏன்னா நல்லா போயிட்டு இருந்தாங்க ஜெய்ஸ்வால் சஞ்சுவும், மேட்சை முடிச்சிருப்பாங்க அவங்களே. பட் அன்பார்ச்சுனேட்லி அது ஒரு இன்ஜுரி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெயின் நினைக்கிறேன். நான் டாக்டர் பட் திருப்பி கிடையாது. உள்ள வந்து நடந்துட்டு இருந்தாரு. நடந்துட்டு இருந்தார் சார். எனக்கே ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெயின் வந்திருக்கு. இன்னைக்கு பாடி எல்லாம் திருப்பவே முடியாது. அது இல்லைன்னா சஞ்சு மாதிரி ஒரு ஆள்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி கமிட்டட் பிளேயர். இந்த மாதிரி பாதி எல்லாம் ஃபீல்ட் எல்லாம் விட்டுட்டுலாம் அவர் போகவே மாட்டாரு. கொஞ்சம் கூட திரும்ப முடியாம இருக்கிற ரீசன்ல தான் அன்பார்ச்சுனேட்டா அவர் போனாரே ஒழிய, இட் லுக்ஸ் a little bit serious for me. I don't know that how long is it going to take for him to get onto the field next game. இல்ல ஒரு சாதாரண இது அப்படி இப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆட வைக்க போறாங்களே, திருப்பி ரியான் பராக் கேப்டனை போட்டு நீ பேட்டிங் வந்து ஆட்டு வெளியில உட்காந்துரு அந்த மாதிரி சொல்றாங்களே தெரியல. பட் இட் லுக் சீரியஸ் ஃபார் மீ. ஆர்எல்ஸ் ஷூர்லி ஐ எம் டெல்லிங் யூ, வெளியில போய் அவர் சூப்பர் ஓவர்லயாவது அட்லீஸ்ட் வந்து அவர் ஆடி இருப்பாரு. அவர் சூப்பர் ஓவர்லயே அவர் பேடே பண்ணலங்கும் போது இட் இஸ் வெரி கிளியர். இட் லுக்ஸ் a little bit serious. ஹோப்ஃபுல்லி நாட். ஏன்னா இவங்க எப்படியும் குவாலிஃபை ஆக போறது இல்ல. சஞ்சு சாம்சன் இல்ல அப்படின்னா there is a good chance that they might be tasting the wooden spoon. ஓகே. இந்த வெனியூல நிறைய கேட்ச் விடுறாங்களே பீடா, இஷ்டத்துக்கு கேட்ச் விடுறாங்க. ரியான் பராக் இன்னைக்கு ஒரு கேட்ச் விட்டாரு, அன்னைக்கு ஒரு கேட்ச் விட்டாரு. தீக்ஷானா வழக்கம் போல ஒரு கேட்ச் விட்டாரு. இவங்க வந்து அஸ்ரோத் சர்மா அது ஒரு ரொம்ப ஹைட்டா போச்சானா. அப்புறம் கடைசியில இவர் ஒரு கேட்ச் விட்டாரு, சமீர் ரிஸ்வி ஒரு கேட்ச் விட்டாரு. நிறைய 5-6 கேட்ச் விட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த வெனியூல இந்த மாதிரி சைட்டிங் டிஃபிகல்ட்டியா? எந்த டீம் சார் கேட்ச் விடல? நீங்க கரெக்டான கேள்வி கேட்கறீங்க. ஏதாவது ஒரு மேட்ச் கேட்ச், அதுவும் கேட்ச்ல எப்படின்னா கைக்கு நேரம் வர்ற பழ கேட்ச விடுறாங்க. சோ ஓகே, இந்த ஐபிஎல் ஸ்டாண்டர்டுக்கு இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி புவர். நான் உமன்ஸ் சாதாரண ஐபிஎல் கேட்சுக்கும் பழ கேட்சுக்கும் என்ன வித்தியாசம்? ஈஸியான கேட்ச். இப்ப அப்படியே பார்த்துனே வந்து அப்படியே லட்டு மாதிரி விட்டார் பாருங்க அசுதோஷ் சர்மா. வெல் அண்டர்நீத் த பால், ஒரு இன்ச்சு கூட நகர வேணாம், அப்படியே போயிட்டு விட்டார் பாருங்க. அதுதான் பழ கேட்ச். ஓகே. உங்களுக்கு என்னன்னா இந்த உமன்ஸ் ஐபிஎல் வந்து சொன்னேன் நான், ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிரிக்கெட் ரொம்ப ஹையா இருக்கு. ஒரு 3 ஃபீல்டிங் கோச் வேணும் உமன்ஸ் ஐபிஎல்னு. இங்க 5 ஃபீல்டிங் கோச் வேணும். ஏன்னா கஷ்டமான கேட்ச் நீங்க விட்டீங்கன்னா பரவாயில்ல, பால் கொஞ்சம் ஸ்வேர்ல் ஆகும் ஏர்ல. டெல்லியில நான் இல்லைன்னு சொல்ல, ஸ்வேர்ல் ஆகும் இல்லைங்கள. பட் நீங்க வந்து ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து மிஸ்ஜட்ஜ் பண்ணி விட்ட ஒரு கேட்ச். சமீர் ரிஸ்வி வந்து அந்த கேட்ச் அந்த அவர் போகும்போதே வந்துட்டு ஒரு பயந்து பால தள்ளிடலான்னு தள்ளினாரு. வெல் இன்சைடு, அப்படியே மரம் மாதிரி நின்று கையை அப்படி தூக்கிருந்தாங்கன்னா there is a good chance that ball would have got stuck in his hands. அன்பார்ச்சுனேட்டா அவர் பண்ணல. அதனால வந்து இட் இஸ் நாட் ஒன்லி திஸ் வென்யூ, ஜஸ்ட் வி கேன் ரியலி டாக் அபவுட் ஐபிஎல் ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் has been particularly catching has been extremely poor. அந்த எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ இந்த ரைட்டிங் இஸ் ஆன் த வால் ஃபார் ராஜஸ்தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவ்வளவு கமாண்டிங்கா இருந்துட்டு இப்ப இன்னொன்னு சொல்றேன் பாருங்களேன். இப்ப ராஜஸ்தான் பாருங்க, உங்களுக்கு 63 ஃபார் நோலாஸ் இன் பவர் பிளே. அதுக்கப்புறம் 10 ஓவர் முடியும் போது 94 ஃபார் 1 பிரில்லியன்ட் செட்டப். அதுக்கப்புறம் 11 to 15ல வித் 9 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் தே குட் ஒன்லி ஸ்கோர் 42 ஃபார் 1. ஏன்னா சஞ்சு வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, ரியான் பராக் அவுட் ஆயிட்டாரு. பின்னாடி வந்து அவங்களுக்கு எடுத்துன்னு போறதுக்கு ஆளே கிடையாது அன்பார்ச்சுனேட்லி. அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு கமாண்டிங் நீங்க சிச்சுவேஷன்ல வந்துட்டு 15 ஓவர்ல 132 ஃபார் 2 இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களால முடிக்க முடியல வித் 8 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட்னா ப்ளீஸ் ஹாவ் அ ரீவிசிட் அட் யுவர் பவர் ஹிட்டிங். நான் திருப்பியும் சொல்றேன், ஹெட்மயர் இஸ் அ பவர் ஹிட்டர். அவருக்கு பேட்டில படல. வெளியே தான் பவர் ஹிட்டரே இல்லையே, என்ன பண்ண போறீங்க? அதுக்குத்தான் சார் ரியான் பராக் பின்னாடி ஆடணும்ன்ற, புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க இவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு பாட்டா பிச்சுல ரியான் பராக் நீங்க நம்பர் 4 ஆடினீங்கனாலும் பின்னாடி வந்திருப்பாரு. 14 ஓவர் 15 ஓவர்ல வந்திருப்பாரு. நிதிஷ் ராணா வந்து கடுபடு பண்ணிருப்பாரு. முன்னாடி நீ இறக்கி விட்டுட்டீங்க, அந்த விக்கெட் போன ஒரு பிரஷர் வேற. ரியான் பராக் கூட கம்பெட் 14th 15th ஓவர் என்ட்ரி பாயிண்ட் டப்பு டிப்புன்னு ஒரு 2 6 அடிச்சார மேட்ச் முடிஞ்சிருக்கும்.
நான் சொல்றேனே, எட்மயர் அவ்வளவு பால் ஆடி ஒரே ஒரு பவுண்டரி இன்சைட் அடிச்சு தான் வந்தது. துருவச்சூரலும் பாத்தீங்கன்னா ஒரு இது அடிச்சாரு, தூக்கி அது கேட்சா போயிருக்கணும். அப்படி போனதே வரை அவரும் பெருசா ஒரு ஃபுல் டாஸ் போட்டாரு மோஹித் சர்மா, அதை ஒரு சிக்ஸ் அடிச்சாரு வரை அவரும் பெருசா அடிக்கல. They lack power hitting அப்படிங்கும்போது there should be some kind of an intelligence to shuffle the batting order to see how who can make it work, and today they should have done that. Because இத பத்தி தான் சொன்னோம், இந்த பவர் ஹிட்டிங்ல மாட்டிப்பாங்க, பின்னாடி ஆடணும் ரியான் பராக்னு. கரெக்டா போய் அந்த வலையில விழுந்தாங்க. To be very honest with you, because of their poor strategy, they lost the game. They didn't play bad cricket at all. That is the resources they've got. We also reflected Rajasthan, ஜெய்ஸ்வாலும் சஞ்சு சாம்சன் அவுட் ஆனா கஷ்டப்படுவாங்கன்னு. அது வந்து அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சும் அவங்க எதுவும் சரியே பண்ணல அப்படிங்கும் போது they deserve to lose, to be very honest with you. அவங்க இன்னும் லாங் வே டு கோ அவங்களுக்கும், பட் they got no chance of getting into playoffs. There's one team I can tell you they're out of playoffs in my humble opinion. சரி, ஓகே, பாப்போம் என்னன்னு. இன்னும் நிறைய டீம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய டீம் கம்ஃபர்டபுளா இருக்காங்க. போக போக தெரியும். உங்க ஃபைனல் தாட்ஸ் அப்படியே சொல்லிருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டெல்லி அப்படின்னு சொல்ல போறேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுக்கு நீங்க சொல்லுவீங்களே அக்லி வின்னு, அந்த அக்லி வின்னை வாங்கிட்டாங்க இன்னைக்கு. அது 2 ஓவர்ல 23 சார். உங்களுக்கு 7 விக்கெட் கையில இருக்கு. அந்த மோஹித் சர்மா, அந்த சமீர் ரிஸ்வி கேட்ச பிடிச்சிருந்தா அவரு பிரில்லியன்ட் ஓவர் போட்டாரு. மோஹித் சர்மா பிரில்லியன்ட் ஓவர் போட்டாரு. அதுக்கப்புறம் 9 ரன் ஸ்டார்க்கு டிஃபெண்ட் பண்றாங்கன்னா தட் இஸ் another tremendous ஓவர். எனக்கு இப்ப இன்னொன்னு நான் சொல்றேன், இப்ப நிறைய பேர் என்ன சார் யார்கரா போடுறாரு, நீங்க வந்துட்டு சும்மா அடிக்க முடியலன்ற. யார்கர் போடுறாரு இப்ப ரவுண்ட் விக்கெட்ல இருந்து வராருல ரைட் ஹேண்டர் துருவச்சூரலுக்கு என்ன போட போறாரு? யார்கர் தானே போட போறாரு. ஒரு அடி மேல இல்லையா, இல்லன்னா என்ன பண்ணும், டீப் ஆஃப் த கிரீஸ் நின்னுட்டு லேப் ஷாட் ஆடு. ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஒன் பவுண்டரி. ஒரு பவுண்டரி அடிச்சிருந்தா மேட்ச் க்ளோஸ். அவர் யார்கர் போடுறாருன்னு தெரியும், லைட்டா பால் ரிவர்ஸ் வேற ஆகுது. நீங்க எப்படி வந்து ஒரு பிளானே இல்லாம யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு எரர் இன் இஸ் லென்த். Even if he error in his length, he was bowling 145. Sir, some of the low full tosses are very difficult to put away. அப்படிங்கும்போது that is where you have to be having a proactive thinking. 2 அடி முன்னாடி நில்ல, இல்லையா டீப் இன் த கிரீஸ் நில்ல, டீப் இன் த கிரீஸ் நின்று லென்த்தை மேக்ஸிமைஸ் பண்ண. நீ எதுவுமே பண்ணாம அப்படியே வந்துட்டு மாதிரி காவு கொடுக்குற மாதிரி வெட்டு, இதான் வெட்ட போற வெட்டுன்னு காட்டினா ஒண்ணுமே பண்ண முடியாது. I'm so happy for Delhi. They carried the fight. They believed when things were not looking good until the last ball of the match. Delhi looks like losing, but they kept their spirits on. அதுக்கப்புறம் நீங்க பவர் பிளேல பாத்தீங்கன்னா எட்மயருக்கு பேட்லயே படல, இதுல சூப்பர் ஓவர்ல பேட்லயே படல. ஒரு பால் நோ பால் போட்டு அடுத்த பால் ஒய்டுல ஃப்ரீ ஹிட், அது ஒய்டுல இவர் ஓடி அவரை ரன் அவுட் பண்றாரு. அப்படிங்கும் போது இதெல்லாம் எங்கன்னு சொல்றது. அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வாலியும் ரன் அவுட் பண்ணிட்டு ஒரு பால் ஆடாமலே போயிட்டாங்க. டு பி வெரி ஆனஸ்ட் வித் தி டீம், ரியலி பிலீவ்டு. அவங்களும் ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் பண்ணாங்க. சொன்ன ட்ரைஸ்டன்ஸ் பவுலிங் கொடுத்தாங்க, பெரேரா ஆடிட்டு ராவல ஓபன் பண்ணிட்டு அவங்க பண்ணாங்க. பட் ஸ்டில் தே மேட் இட் அப். டெல்லி டிசர்வ் டு வின் ராயல்ஸ் டோர்னமெண்ட். என்ன பொறுத்த வரைக்கும் ஓவர். Our next episode is going to be a super duper game, an high scoring one today between two rampant teams, that is Mumbai Indians, a 5-time champions, and the last year finalist Sunrisers Hyderabad. We'll come back and do a review with your very own Octopus. Until then, thanks a lot and bye bye.